அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைடே மார்னிங் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் முட்டை காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு கேட்டாங்க. அதான் இன்னைக்கு செய்ய போறேன். நான் இன்னைக்கு அரைச்சு தான் செய்ய போறேன். காலையில லஞ்ச் கட்டுறதுக்கு இந்த மாதிரி ஈஸியா செஞ்சிடலாம். முதல்ல 5 முட்டை வேக வச்சிடலாம். 3 வெங்காயம், 3 தக்காளி, 3 பத்து தேங்காய், 2 பச்சை மிளகாய், வறுத்த வெந்தயம், ஜீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே மிக்சியில அரைச்சு வச்சுக்கோங்க. டிஃபனுக்கு இட்லி தான் செஞ்சேன். சாம்பார் வச்சு கொடுத்துட்டேன். பசங்க சாப்பிட்டுட்டாங்க. மீதி இட்லியை ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்துல எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், 2 வெங்காயம் கட் பண்ணது, 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு போட்டு வதக்கிக்குங்க. 2 தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு போட பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு பூண்டு சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள், மிளகாய், தனியா சேர்த்து அரைச்சது 2 ஸ்பூன் போட்டு அரைச்ச மசாலா போட்டுக்கோங்க. 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு புளி கரைச்சது போட்டுக்கோங்க. இப்போ உப்பு, புளி, காரம் எல்லாமே செக் பண்ணிட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்ச பிறகு வேக வச்ச முட்டை போட்டு கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பசங்களுக்கும் லஞ்ச் கட்டி அனுப்பிட்டு நிறைய துணி சேர்ந்துச்சு எல்லாமே துவச்சி காய வச்சுட்டு லஞ்சுக்கு முட்டை கார குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு.